ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்போவுமே சின்ன வீடியோ தாங்க நான் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி நான் புதுசாக டுட்டோரியல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க, ஆனால் அது அதிகமாக வியூஸ் போக மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவுக்கு எதுக்கு அதிகமாக வியூஸ் போக மாட்டேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சர்ச் பண்ணக்கூடிய ஒரு டைட்டிலாக நீங்கள் உங்களோட வீடியோவில் வைக்கலை, உங்களோட வீடியோவோட டைட்டிலாக வைக்கலை அப்படின்ட்டு தான் அர்த்தம். ஸோ என்னென்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து எப்படின்னா கூகுள் வெப்ஸ் ஸ்டோர் அப்படின்ட்டு வரும். அதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி என்டர் கொடுத்துட்டு அதில் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் க்ரோம் வெப்ஸ் ஸ்டோர் அப்படின்ட்டு வரும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் விட்.iq அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் உங்களோட க்ரோம் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன் என்னோடய க்ரோமில், அதனால தான் எனக்கு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம் அப்படின்னு காட்டுது. இதில் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் அப்படின்ட்டு காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட க்ரோமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகி சக்ஸஸ் அப்படின்ட்டு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூபோட அது லிங்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கும். நான் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா காராவோட வீடியோ தான். அதை தான் நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன் என்னோடய சேனலில். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ டைட்டிலில் நான் எடுக்க போகிறேன். அது எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ட்ரெண்டிங் டைட்டிலாக எடுக்கணும். ஸோ காரா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு நான் அடிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு அடித்தோன்னா விட்.iq அப்படின்ட்டு சைடில் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா காட்டும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்கோர் மீடியம் அப்படின்ட்டு காட்டுது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 53 அப்படின்ட்டு அந்த பெர்சன்டேஜ் மாதிரி காட்டுது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தமிழ் அப்படிங்கிறத 153% பேர் இந்த சர்ச் பண்ணிவிட்டு இந்த காராவோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு காராவோட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் நம்மளோட வீடியோவுக்கு வச்சோம் அப்படின்னா ஓவராலாக மீடியமாக வியூஸ் போகும். அதுவே நம்ம வந்து இப்படி வைக்காமல் காரா EFX அப்படின்ட்டு அடித்தோன்னு வைங்க, லோடிங்காக இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்கோர் கையில் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா 164% பேர் இந்த டைட்டிலில் சர்ச் பண்ணி அவங்க இதில் வர வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோக்கு வந்து நம்ம டைட்டிலை செலக்ட் பண்ணணும். இதில் டைட்டிலில் EFX அப்படின்ட்டு கூட நீங்கள் வைக்கலாம். EFX அப்படின்ட்டு வைக்காமல் கூட நீங்கள் AMV அப்படின்னு கூட சர்ச் பண்ணால் கூட இது என்ன டைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் அதை வந்து எத்தனை பேர் டைப் பண்ணி எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. மீடியம் கூட ஓகே, ரொம்ப லோ அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீடியோவில் டைட்டிலாக வைக்காதீங்க. ஸோ அதை வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியம் தான் காட்டுது. ஸோ அதனால் EFX அப்படிங்கிறதுல 64, அதாவது ஹை 164% பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நான் அதை தான் என்னோடய வீடியோக்கு டைட்டிலாக வைக்க போகிறேன். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு வீடியோங்கிறது அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்க வீடியோ அண்ட் தமிழ். இதில் என்னோடய வீடியோவில் அந்த காரா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற EFX அப்படிங்கிற ஒரு டைட்டிலாக என்னோடய வீடியோவுக்கு நான் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ட்ரி கொடுத்துறேன். ஸோ தமிழுக்கு அப்படி நீங்கள் எந்த டைட்டில் உங்களோட வீடியோவுக்கு வைக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் தமிழுக்கு வைக்கணும். அது மாதிரி தமிழுக்கு வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இதில் வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சர்க்கிளில் போயிட்டு டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல இந்த காப்பி பண்ண, அதாவது வீடியோக்கு எந்த டைட்டில் வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பேஸ்ட் கொடுத்துங்க. ஸோ அதே டைட்டில் தான் நான் வந்து ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேப்ஸில் போட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. அப்படி எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டு எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி தமிழுக்குமே அந்த மாதிரி தான், தமிழோட இமேஜ்லேயுமே நீங்கள் போயிட்டு டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு இதை ஃபுல்லாத்தையுமே ஸோ இங்கிட்ட ஒரு டிக் மாதிரி கேட்கும், அதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுக்கடுத்து உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வந்து 10 வியூஸ் போயிட்டு இருக்க இடத்துல கண்டிப்பாக 100 வியூஸ் போகும்.
இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ அப்லோட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், செலக்ட் ஃபைலு ஓகே, அதை நம்ம கொடுத்துட்டு நம்மளோட வீடியோ எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம், அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளோட என்ன கொடுத்தோமோ அந்த டைட்டில் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் யுவர் கீ சர்ச் டைம் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட டைட்டில் அதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட வீடியோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டேக்லைனில் அதையே நீங்கள் இப்போ காப்பி பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அங்கே பார்த்தா 64% அப்படிங்கிறத இதிலே காட்டும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸ்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணணும். ஸோ நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு இந்த 10 வியூஸ் கிடைக்கிற இடத்துல 100 வியூஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்குமே ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா 10 வியூஸ் போகக்கூடிய இடத்துல 1000 வியூஸ் கூட போகலாம். அப்லோட் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்துலேயே இல்லை அரை மணி நேரத்துலேயே 1K 2K வியூஸ் கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இப்போ தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்டு இருந்தீங்க. சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக நிறைய சொல்கிறத விட நம்ம ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா நிறைய பேர் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. காப்பிரைட் இல்லாமல் மூவி சாங்ஸு இப்படி வந்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ பாய் கைஸ்.